ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதிகமான ஃபைபர் ரிச் கண்டென்ட் இருக்கக்கூடிய இந்த கொய்யா பழத்தை வச்சு கோவா ஜூஸ் பண்ணலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 கொய்யா பழம் வாங்கியிருக்கேன். நல்லா பழுத்த ரைப்பான கொய்யா பழம் பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா பெருசாக இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கணும் கொய்யா பழம். இந்த பிங்க் சேர்க்காதீங்க. இந்த ஒயிட் கலரில் நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, 2 ஸ்பூன் சுகர், தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு லெமனை இந்த மாதிரி கட் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பவும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கொய்யாப்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடும். இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கிளாஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க கொய்யாப்பழம் சாப்பிட்லன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க. கண்டிப்பாக குடிப்பாங்க. ஹை ஃபைபர் ரிச் கோவா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.